இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாயனூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நம்ம இந்த பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிலத்தடி நீரோட்ட மினார் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. எக்ஸாக்டாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கரூர் டு திருச்சி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மாயனூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம அவங்களோட இடத்தையே ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்தோம். சர்வே பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 லேயர் நல்ல லேயராக கிடச்சிச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு சிறு மட்டும் ஒன்று கிடச்சி மொத்தம் 4 லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே தான் கிணறு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம். ஏன்னா கிணத்துக்கு பக்கத்துலேயே பாயிண்ட் அமைச்சோம். அப்படியே கிணத்துக்கிட்ட பாயிண்ட் அமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப் செலவு ஒரு மோட்டர் இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு உண்டான செலவு அதே தான். பைப் செலவு, கேபிள் செலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிணத்துக்கு பக்கமாக பாயிண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு செலவு குறையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கிணத்துக்கு பக்கத்துலேயே இருக்கனால அவங்களுக்கும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கிட்டேயே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீல் பண்ணுற மாதிரி இருக்குது, எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடிக்கணக்கு செக் பண்ணதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 to 350 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 550 to 600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 650 வரைக்கும் ட்ரில் பண்ணோம்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணி ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே இது ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஐடியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதி ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான். ரொம்ப தண்ணி வசதி உள்ள பகுதியெலாம் கிடையாது. ஒரு வறட்சியான பூமி அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறக்கப்போ கால் பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு நம்மளும் கிளம்பி வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கழித்து ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்குது, வண்டி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சரின்ட்டு ஃபோனில் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஃபர்தராக கீழே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 அடி அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் மட்டம் கிடச்சிது. அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் தண்ணி டு ஒரு 3/4 இன்ச் தண்ணியாட்டாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கீழே ட்ரில் பண்ணாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் 260 அந்த ரேஞ்சில் போய் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செகண்ட் லேயர் கட் ஆகிருச்சு. செகண்ட் லேயர் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் தண்ணியாட்டு நமக்கு ஈல்டு கிடச்சிச்சு. அடுத்து தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 490 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயரும் கட் ஆகிருச்சு. அப்படி மூணாவது மட்டும் நம்ம கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு மொத்தமாக ஒரு 2 இன்ச் தண்ணிக்கும் கொஞ்சம் மேலேயே இருக்கும். 2 இன்ச் தண்ணி தாராளமாக வரும்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம இந்த இடத்த ஈல்டு கிடச்சிச்சு. சரிங்களா? இது போன்ற உங்களுக்கு நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலியம் ஷேர் பண்ணுவோம். அது ஒரு வகையில் உங்களுக்கு தகவலாக கூட அமையலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது எல்லாமே எப்படி செக் பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.